நேற்று தைவானில் ஏற்பட்ட நில அதிர்வு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து சுனாமி அலர்ட் விட்டுருந்தாங்க. மேலும் ஒரு வாரங்களுக்கு நில அதிர்வுகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு அலர்ட் விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நில அதிர்வுகள், எர்த்குவாக் ஏன் ஏற்படுது, எப்படி ஏற்படுது, எதனால் ஏற்படுது. நேற்று நடந்த எர்த்குவாக்கில் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. 50 பேருக்கு மேலே மிஸ்ஸிங் ஆகியிருக்காங்க. நிறைய இன்ஜூர் ஆகியிருக்காங்க. நிறைய கட்டிடங்கள் சேதம் அடைஞ்சிருக்கு. இப்போ எர்த்குவாக்ஸ் எப்படி ஏற்படுது, அதை சிம்பிளான விளக்கத்தோட, சின்ன சயின்ஸோட உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். இதுக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பூமியை பற்றி. பூமி 3 அடுக்குகளால் ஆனது. மையத்தில் இருக்கிறது கோர் அப்படின்வாங்க. அடுத்து உள்ளது மேண்டில்னுவாங்க. வெளியில் இருக்கிறது மேற்தரையில் இருக்கிறது க்ரஸ்ட்டுன்னுவாங்க. இப்படி பூமி 3 அடுக்காக பிரிஞ்சிருக்கு. மேலே உள்ளது க்ரஸ்ட்டு. அது கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் ஆழத்துக்கு இருக்கும். அதில் தான் நமக்கு மலைகள், கடல், இந்த டெக்டானிக் பிளேட்ஸுன்றாங்கள்ல, அதெல்லாம் இருக்கிறதுலாம் இந்த க்ரஸ்ட்டில். அதுக்கு அடுத்து இருக்கிறது மேண்டிலில் நெருப்பு குழம்பு இருக்கும். அது கற்களோடு சேர்ந்து அந்த நெருப்பு குழம்பு இருக்கும். 3வது இன்னர் கோரில் மேக்மா இருக்கும். ரொம்ப உஷ்ணமான அந்த மேண்டிலும் 3 லேயராக பிரிக்கிறாங்க. அப்பர் லேயரு, நடுவில் டிரான்சிஷன் ஜோன்னுவாங்க, அடுத்து லோயர் மேண்டில்னுவாங்க. இந்த அப்பர் மேண்டில் க்ரஸ்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 410 450 கிலோமீட்டர் வரைக்கும் டெப்த். க்ரஸ்ட்டு 30-35 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அடுத்து உள்ள அப்பர் மேண்டில் 450 கிலோமீட்டர் வரைக்கும் டெப்த்தில் போகும். மேண்டிலில் தான் லாவா நிறையா இருக்கும். அதில் நிறைய தாது பொருட்கள் இருக்கும். மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், இது போன்ற தாது பொருட்கள் இருக்கும். அதே மாதிரி ராக்ஸ், கற்களும் அந்த நெருப்பு குழம்போடு கலந்து அதுக்கு பேர் லாவான்னுவாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் எரிமலைக்கு லாவா எங்கேருந்து வருது அப்படின்னு. இந்த மேண்டிலிருந்து அப்பர் மேண்டிலிருந்து க்ரஸ்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குல்ல, அப்போ இந்த நெருப்பு குழம்பு மேலே உள்ள க்ரஸ்ட்டை லைட்டாக கரைக்க ஆரம்பிக்கும். கரைச்சி வெளியேற முயற்சி பண்ணும். அது எல்லா இடங்கள்லையுமே இருக்காது. அது ஒரு சில இடங்கள். அது குறிப்பாக சொல்லக்கூடியது பசிஃபிக் ரீஜியனில் இருக்க பசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்வாங்க. இந்த ரிங் ஆஃப் ஃபயரில் கனெக்ட் ஆகிருக்க கிட்டத்தட்ட ஒரு 15 கண்ட்ரிஸ் இருக்குது. அது இந்த 15 கண்ட்ரீஸ்க்கும் நில அதிர்வுகள், வால்கோனோ எரப்ஷன், அதாவது எரிமலை குழம்புகள் வெடிப்பு, நில அதிர்வுகள் அதிகமாக ஏற்படும். எரிமலை வெடிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குது. கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்க வால்கனோஸில் 450க்கு மேலே அந்த ஃபயர் ஆஃப் ரிங் ரீஜனில் இருக்குது. மேலும் 90% நில அதிர்வுகள் அங்கே தான் ஏற்படும். அதில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஜப்பான், தைவான், பாப்புவா நியூகினியான்னு ஒரு கண்ட்ரி. அங்கே ரொப்பால்ன்ற ஒரு இடத்துல எப்போவுமே நில அதிர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மேலும் இந்தோனேஷியாவில் நிறையா வால்கனோஸ் இருக்குது. இது அப்படியே நீளமாகி போயிட்டு அமெரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த போன ஒரு 15 கண்ட்ரிஸ் அதில் கனெக்டாக இருக்கும். ஒரு ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் ஃபயர் ஆஃப் ரிங் அப்படின்றாங்க. இங்கே ஜியோ தெர்மல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். எப்படி அந்த எனர்ஜி வருதுன்னா, மேண்டிலிருந்து அந்த லாவா மேல் நோக்கி வர்றதுனால அந்த இடத்துல மட்டும் ஏன் அதிகமான லாவாஸ் மேலே வெளியேற துடிக்குது அப்படின்னா, டெக்டானிக் மூமெண்ட்ஸ். இந்த லாவா மேலே அதை ஃப்ரிக்ஷன் பண்ணுறதுனால, கரைக்கிறனால, இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்னுவாங்க. நம்ம பூமி 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழ்ந்தப்பட்டிருக்கு. அந்த ஒரு பக்கம் நிலமும் ஒரே மாதிரி அமைஞ்சிடலை, எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகலை. அது பல பிளேட்ஸுகளாக பிரிஞ்சு இருக்குது. அது மேஜராக 7 பிளேட்ஸ் இருக்குது. அதை தொடர்ந்து நிறைய சின்ன சின்ன பிளேட்ஸ் அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்குது. இப்போ நம்ம இமயமலை கூட இண்டோ சைனீஸ் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் நகர்வுனால் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அது மாதிரி அடர்த்தி குறைஞ்ச அடர்த்தி அதிகமான இடம் நெருக்கையில் ஏற்படுற கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வர்றது அந்த லாவா ஒரு பக்கம் கரைச்சிருக்கும். இது தொடர்ந்து இந்த ஓசியானிக் ட்ரென்ச்சஸ் ஏற்படும். அடியில் அந்த கரைப்பு ஏற்படுறதுனால
ஒரு பக்கம் நிலம் அடர்த்தி கம்மியாகவும் ஒரு பக்கம் நிலம் அடர்த்தி அதிகமாகவும் இருக்கும். இது ஒன்றோட ஒன்று சேர்ந்து நெருக்கிறனால ஏற்படுறது தான் நில அதிர்வுகள். ஸோ இந்த ரிங் ஆஃப் ஃபயரில் வந்து அதிகமான ஜியோ தெர்மல் எனர்ஜி வந்து சேமிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட உலகத்தில் 60% மேற்பட்ட ஜியோ தெர்மல் எனர்ஜி வந்து இந்த ஏரியாவில் ரிங் ஆஃப் ஃபயரில் இருக்குது. குறிப்பாக அமெரிக்காவில் நிறையா இருக்குது. இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா தெர்மல் எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிசிட்டியாகவும் அதில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய தேவைகளுக்கு அந்த பூமியில் இருந்தும் இந்த தெர்மல் எனர்ஜியை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ புரியுது, மேண்டிலில் இருக்க லாவா மேலே இருக்க தரையை கரைக்குது. தரையோட அடர்த்தி ஒரு பக்கம் கம்மியாகுது, ஒரு பக்கம் அதிகமாக இருக்கிறனால நகர்வுகள் ஏற்பட்டு ஒன்றுக்கு ஒன்று இடித்து நில அதிர்வு ஏற்படுது. இந்த நில அதிர்வை பயன்படுத்தி இந்த லாவா மேலே வெளியே வருது. இதனால் நிறைய வால்கனோஸ், முதல்ல மலைகள் ஏற்படுது, அப்புறம் பைப்லைன் வருது. அந்த பைப்லைன் மூலிமா அந்த லாவா வெளியேறி பீறிட்டு வருது. இப்போ புரிஞ்சிருக்கும், எரிமலை வெடிக்கையில் நில அதிர்வு ஏற்படுது. நில அதிர்வு ஏற்படையில் வால்கனோ எரப்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் ஏன் வருது? இந்த ரெண்டுமே நிகழையில் கடலுக்குள்ளே இது நடக்கையில் வந்து சுனாமி அதாவது பேரலைகள் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. இது ஒன்றோட ஒன்று தொடர்புக்குள்ளது. அப்போ நிலங்கள் ஒன்று போல் இருக்கிறதுல ஒன்றுக்கு ஒன்று உரசி கொண்டு தான் இருக்கிறது. நிலங்கள் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இதை பற்றியா தெரிஞ்சுக்கணும், இந்த நில அதிர்வுகளை பற்றி உள்ள மற்ற விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தகவல் பரிமாறிக்கொள்ளலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட இணைந்து கொள்ளுங்கள்.